ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி இரவு 7:40 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் காலை 7:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. கிருத்திகை நட்சத்திரமானது நாளைய தினம் அதிகாலை 5:45 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. ஆக இந்த ஒரே நாளிலே பார்த்தோம்னா ஒரு 3 நட்சத்திரத்தினுடைய இணைவு என்பது வருவதால், அதாவது பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த ஒரே நாளிலே இணைவதால் இன்றைய தினம் அவமா அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பார். இதனை நட்சத்திர அவமாகம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். காலை 7:48 வரை, அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:03 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்திலம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பரணி தீபம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இன்றைய தினம் அதிகாலை பொழுதிலே இந்த திருவண்ணாமலையிலே பரணி தீபம் என்பதை ஏற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மாலை பொழுதிலே அண்ணாமலையார் தீபம் அப்படின்னு சொல்றா இல்லையா, திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நம்ம அத்தனை பேரும். ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அந்த அண்ணாமலையார் தீபத்தினை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள். முடிந்தவர்கள் நேரடியாக திருவண்ணாமலை போய் தரிசிக்கலாம். இயலாதவர்கள் நமக்கு டிவி சேனல்ஸ்ல ரிலே பண்ணுவா இல்லையா, ஆக நேரடியாக அந்த அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக பிரதோஷ நாளும் இந்த அண்ணாமலையார் தீபமும் ஒரே நாளிலே இணைகின்ற இந்த அற்புதமான நாளிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திருமங்கையாழ்வார் திருநக்ஷத்திரம் என்பதையும் கொடுத்திருப்பார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:25 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:40 சந்திர உதயம் என்பது மாலை 3:53 சந்திர அஸ்தமனம் என்பது அதிகாலை 5:03 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:44 முதல் காலை 6:26 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:38 முதல் மதியம் 12:03 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 2:51 முதல் மாலை 4:16 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:50 முதல் 9:14 வரையிலும் நீடித்திருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:39 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:55 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, அருந்தா செல்வி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையில் எழுந்ததும் அவசியம் குளிக்க வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த பெண்மணி ஒரு கல்லூரி மாணவியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வயசுல இருக்கிற குழந்தைகள் தான் காலையில குளிக்க சொன்னா எதுக்காக ஸ்நானம் பண்ணணும், காலையில எழுந்து உடனே கண்டிப்பா குளிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வச்சிருக்கா. இது போக தினந்தோறும் குளிக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியையும் இவர்கள் தொடர்ந்து எழுப்புகிறார்கள். எனக்கே ஒரு சில நேயர்கள் பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட நேயர், அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவர் ஒரு மெயில் ஒரு அட்டாச்மெண்ட்டோட சேர்த்து அனுப்பிச்சிருந்தார். அதுல பார்த்தோம்னா யாரோ விஞ்ஞானிகள்லாம் சொன்ன மாதிரிலாம் ஒரு டாபிக்ஸ்லாம் இருக்கு, ஒரு பெரிய ஆர்டிக்கிளே அனுப்பிச்சிருக்கார்.
தினந்தோறும் குளித்தோமே ஆனால் இந்த சருமம் தன்னுடைய வலிமையை இழந்து விடுகிறது. அதுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். நம்முடைய சருமம் அந்த நோய் எதிர்ப்பு திறனை இழந்து விடுகிறது. இதனால உடம்பு வீக்கு தான் ஆகும். ஆக தினந்தோறும் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சா போதும்னு யாரோ ஒரு விஞ்ஞானி சொல்லி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ஒரு விஞ்ஞானி இல்ல, ஒரு 4-5 பேர் விஞ்ஞானி பேர்லாம் போட்டு அதுக்கு நிறைய ப்ரூஃப்ங்கிற மாதிரிலாம் மெயில் அனுப்பிச்சிருந்தா, அதிலே பார்த்தோமே ஆனால் அதை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அனைவருமே ஐரோப்பியர்கள் தான். அதுவும் அந்த இங்கிலாந்து போன்ற நாட்டை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர நம்முடைய இந்தியர்கள் என்பவர்கள் யாருமே இல்லை. அதிலேயே அவங்க அந்த ஆர்டிக்கிள் எழுதும் போதே சொல்லியிருக்கா, இதை நான் சொன்னால் எறும் நகைச்சுவையாக சிரிப்பார்கள், இந்த டெய்லி குளிக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் மாதிரி நமக்கு ஒரு பயமுறுத்தி வச்சிருக்கா, அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகளை தவறாக வழி நடத்துகிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்தவரை அதிகாலை எழுந்த உடனேயே தினசரி கண்டிப்பாக ஸ்நானம் செய்ய வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தினந்தோறும் குளிப்பதால் மட்டும்தான் நம்முடைய சருமமானது பாதுகாக்கப்படுகிறது. இது அறிவியல் ரீதியான உண்மையும் கூட. ஆன்மீக ரீதியாக நாம் பார்த்தோமேயானால், அதாவது எப்போ நம்ம ஸ்நானம் பண்ண சொல்றோம், ஔவையாரே என்ன சொல்லியிருக்கா, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்றா. காலையில எழுந்து ஒரு கூழ குடிச்சா கூட, ஒரு காஃபி குடிக்கணும்னு சொன்னா கூட ஸ்நானம் பண்ணிட்டு குடிக்கிறது தான் நல்லதுங்கிறத ஔவையார் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் என்னும் பொழுது, அப்படின்னா என்ன அர்த்தம், காலையில எழுந்த உடனே காலை கடன்களை கழித்து விட்டு பல் துலக்கி விட்டு உடனடியாக ஸ்நானம் செய்து விட வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இது போக இந்த சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த சந்தியாவந்தனத்தை கூட காலையில எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா, காணாமல் அப்படின்னு சொல்ற. காணாமல்னா யாரை, சூரியனை காணாமல், சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே சந்தியாவந்தனத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம அதற்கு முன்னதாகவே ஸ்நானம் பண்ணிடணும் அப்படின்னு தானே அர்த்தம். இதை எப்படி வலியுறுத்தி சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறோம் அல்லவா, நைட்டு போய் படுக்கிறோம், நன்றாக நம்மையும் அறியாமல் உறங்கி போகிறோம். நம்முடைய மூளையானது ஒரு ஆழ்நிலை உறக்கத்திற்கு செல்கிறது தானே. ஒரு ஆழ்நிலை உறக்கம் என்பது மரணத்திற்கு சமானமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த மரணத்திலிருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்பதை போலத்தான் இந்த அதிகாலை பொழுதிலே நாம் எழுந்திருப்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஒரு மரண வீட்டுக்கு போனா, ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தா நம்ம குளிப்போம் தானே. ஆக தீட்டு என்கின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்கிறார்கள். தீட்டு அப்படின்னு சொன்னா ஏதோ தீண்டத்தகாதது அப்படிங்கிற மாதிரி நம்ம தவறாக புரிந்து கொள்ள கூடாது. ஒரு ஆழ்நிலை உறக்கம் என்பது மரணத்திற்கு சமானம் என்பது பொழுது நம்ம இறந்து போனவங்க கூட எப்படி சொல்லுவோம், அந்த மீளா தூக்கத்திற்குள் சென்று விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தூக்கத்திலிருந்து அவர்கள் மீளவே இல்லை, அப்படியே இறந்து போயிட்டாருன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கும் என்ன ஆகிறதுன்னு சொன்னோம்னா, நம்முடைய மூளையானது நன்றாக, அதாவது ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருந்து திரும்ப எழுந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்நானம் செய்ய வேண்டும். அப்படி ஸ்நானம் பண்ணாதான், குளித்தால் மட்டும்தான் அது சுறுசுறுப்பாகவே இயங்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். நீங்க இதை பிராக்டிக்கலாவே செக் பண்ணி பார்க்கலாமே. நீங்க ஒரு வாரம், அதாவது நான் காலங்காத்தால எழுந்த உடனே குளிச்சுட்டு என்னுடைய வேலையெல்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு வாரம் ஒரு 8 மணிக்கு மேல நான் குளிக்கிறேங்கிற மாதிரி கூட நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்களேன். இந்த முதல் வாரத்திலே நீங்கள் அடைந்த வெற்றியை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். அது கண்டிப்பாக இந்த 2வது வாரத்திலே நீங்க காலைல ஒரு 8 மணிக்கு மேல ஸ்நானம் பண்றீங்கள, அதை விடவே இது நல்ல பலனை உங்களுக்கு தந்திருக்கும். ஏன்னு சொன்னா, நம்முடைய மூளையானது அப்பொழுதுதான் சுறுசுறுப்பாக இயங்கும். எப்பொழுது, காலையில் எழுந்த உடனேயே குளித்து விட்டு அடுத்த வேலையை பார்க்கும் பொழுதுதான், அந்த ஸ்நானம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய மூளையானது சுறுசுறுப்பாக இயங்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால்தான் ஔவையார் கூழானாலும் குளித்து குடி அப்படிங்கிற வார்த்தையை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்ற தகவலோடு நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.